தமிழகத்தில் கட்சி மேலிடத்துக்கு எதிராக முன்னாள் மத்திய அமைச்சர் வாசன் போர்க்கொடி உயர்த்தியுள்ள நிலையில் காங்கிரஸ் கட்சி பிளவுபடும் சூழ்நிலை உருவாகியுள்ளது. லோக்சபா பொதுத் தேர்தல் முதலே காங்கிரஸ் மேலிடத்துடன் முன்னாள் மத்திய அமைச்சர் வாசனுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டன. அப்போதே புதுக்கட்சி துவக்கும் பரபரப்பு ஏற்பட்டது. ஆனால் தேர்தலில் போட்டியிடாமல் ஒதுங்கிய வாசன் பிரச்சாரத்தில் கவனம் செலுத்தினார். இந்நிலையில் கட்சி மேலிடத்துடன் மீண்டும் ஏற்பட்ட மோதலை அடுத்து வாசனின் ஆதரவாளரான தமிழக காங்கிரஸ் தலைவர் ஞானதேசிகன் ராஜினாமா செய்தார். இதை உடனடியாக ஏற்ற கட்சி மேலிடம் புதிய தலைவராக EVKS இளங்கோவனை அறிவித்தது. இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த வாசன் தனி கட்சி துவக்குவது குறித்து நவம்பர் 3ஆம் தேதி தனது முடிவை அறிவிக்க இருப்பதாக தெரிவித்துள்ளார். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியை பொறுத்தவரையிலே தொடர்ந்து சில வருடங்களாகவே தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்களுடைய மனநிலைக்கு மாறாகவே அவர்களுடைய செயல்பாடு அமைந்திருந்தது. கட்சி ரீதியாக இருந்தாலும் சரி அல்லது தமிழக மக்களுடைய எந்த முக்கிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி பல்வேறு நேரங்களிலே இதனை அகில இந்திய தலைமைக்கு எடுத்துரைத்தும் கூட அதற்குண்டான பதில் இயக்கத்தை பலப்படுத்துவதாக இல்லை என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். எனவே வருகின்ற காலங்களிலே மக்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையிலே வளமான தமிழகம், வலிமையான பாரதம் அமைக்க பாடுபடுவோம். நவம்பர் 3ஆம் தேதி பத்திரிகை நண்பர்களை சந்தித்து அடுத்த கட்ட நடவடிக்கை பற்றி நான் அறிவிக்க இருக்கிறேன். தமிழக காங்கிரஸில் கோஷ்டி மோதல் தொடர்ந்து பகிரங்கமாகவே நீடித்து வந்தாலும் சமீப காலமாக முன்னாள் அமைச்சர் சிதம்பரத்துக்கும் வாசனுக்கும் நேரடி மோதல் வெடித்துள்ளது. இதுவே காங்கிரஸ் பிளவுக்கு காரணமாக வழிகோலியுள்ளது.